பனைமரம் இருக்குன்னு வைங்களேன். இந்த பனைமரம் அதனுடைய அந்த கீற்றையெல்லாம் நம்ம அப்பப்பைக்கு வெட்டி விடலை அப்படின்னா பதறாகி போயிடும். அந்த ஓலையை எடுத்து விடுங்கன்னா பதறாகி போயிடும். அப்ப கீரணும். அந்த பனைமரத்தின் மீது அருவாளை வைத்து கத்தியை வைத்து கீறும்போது தான் அது துளித்திருந்து வளரும். அப்பதான் பதறாகாம இருக்கும். அதற்கு பேர் தான் அன்பான சர்வாதிகாரம். ஒரு குழந்தை நல்லா படிக்கிற, அந்த குழந்தைக்கு நல்லா படிக்கணும், அந்த பிள்ளை படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசிரியர் 3 முறை இல்ல 5 முறை இதை எழுதி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தன்னலமற்ற சர்வாதிகாரம். என்ன அப்படின்னா அந்த குழந்தை அதை திரும்ப திரும்ப எழுதும் பொழுது அது அந்த மனதில் பதியும். 2வது, இதை நாம் எப்பொழுதுமே எப்பயுமே இதே போல எழுதி பழகிவிட்டால் நம்முடைய மனதில் நின்றும் இந்த பாடம் அப்படின்னு அது ஒரு சிறந்த ஒரு கல்வி திட்டமாக அந்த பிள்ளை அதுக்கு எடுத்துக்கும். இதற்கு பேர் தான். ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பொழுது ஆசிரியர் எப்படி தெரிவார்னா ஒரு சர்வாதிகாரியா தான் தெரிவாரு. ஒரு குழந்தை உயிர் பிழைக்கணும்னா அதுக்கு மருந்து ஊசி போடும்போது அந்த மருத்துவர் சர்வாதிகாரியா தான் தெரிவாரு. ஆனால் இது சர்வாதிகாரம் அல்ல. அந்த குழந்தையை நன்றாக படிக்க வைக்க, அது சிறந்த முறையில் கல்வி கற்க, அதற்கு கொடுக்கக்கூடிய இந்த சிறந்த கல்விதான் ஒரு தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.